ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்க பேக்கர் ஸ்ட்ரீட் தான் வந்திருக்கோம். கரெக்டாக எக்ஸாக்டாக பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கோம். சரி, இங்கே வந்து பாண்டிச்சேரியில் வந்து எல்லாருக்கிட்டுமே நம்ம கிட்ட நிறைய பேர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த ஃப்ரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சிக்னேச்சர் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கர் ஸ்ட்ரீட். சரி, நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்தாச்சு. வந்து பார்த்தா எல்லாமே வந்து பேக்கிங் ஐட்டம் தான். எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு லிமிட்டட் தான் வச்சுருக்காங்க. அதை தாண்டி அவங்க வச்சிடல, ரொம்பவும் வச்சிடல. அதனால வந்து கொஞ்சம் டைமுக்கு சீக்கிரம் வந்தால் தான் கிடைக்குது நம்ம தேடுற பொருள். நான் வந்த உடனே பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டுனா சாண்ட்விச். சரி, நம்மளோட அது ஃபேவரட் ஒன்று. அதனால வந்து சரின்னு சொல்லிட்டு இந்த டுனா சாண்ட்விச்சை ட்ரை பண்ணலான்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் கேக்ஸு, கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம் இது எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் பண்ணிவிட்டு டேபிளில் உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த பிரெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சாஃப்ட்டு, ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால தான் இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகுது. அந்த 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரீச் தெரியுங்களா? யார்கிட்ட கேட்டாலும் வந்து பேக்கர் ஸ்ட்ரீட், பேக்கர் ஸ்ட்ரீட், பேக்கர் ஸ்ட்ரீட் தான் சொல்கிறாங்க. அவ்வளோ வந்து ரீச் ஆகிடுச்சு இது. ரீச் ஆனதுக்கு காரணமே வந்து அவங்களோட நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துகிட்டு வரதும், அந்த ஃப்ரெஷ் ஃபுட்டு எல்லாருக்குமே கொடுக்குறதும் தான் அவங்கக்கிட்ட இருக்கிறது. அதனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இந்த பேக்கர் ஷாப்பில் என்ட்ரி ஆகிட்டு இதை ஏதாவது ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லணும் இது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்குது, ஒரு நீட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சும் இருந்தது. அதனால் நம்ம சாப்பிட்டது வந்து எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரொம்ப இதெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஆனால் வந்து ஒர்த் ஃபார் மனின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அந்த ப்ரைஸ்க்கு அவங்க வந்து அந்த குவாலிட்டியை கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து ப்ரைஸை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கன்சிடர் பண்ணதில்ல. அதுக்குன்னு ரொம்ப ஹைன்னு சொல்ல தேவையில்ல. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இங்கே கிடைச்சிது எனக்கு அந்த டேஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் இந்த குக்கீஸு, பிஸ்கெட்ஸு இது எல்லாமும் கூட அங்கே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. அதேமாரி ஒரு 6 ஆயிடுச்சுனாலே 6:00 ஆயிடுச்சுனாலே மேக்ஸிமம் வந்து அந்த சாண்ட்விச்சஸ் ஐட்டம்லாம், ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ்லாம் தீர்ந்துடுது இவங்ககிட்ட. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதை வந்து ரீஃபில்லும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் 6:00 பிஃபோராக போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது கிடைக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா அது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக போயிடுது. மற்றபடி வந்து ஒரு ஹைஜீனிக் ஃபுட்டு எல்லாருமே இங்கிலீஷ்காரன்லேருந்து நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து இங்கே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ போனீங்கன்னா வந்து மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லலாம். அதனால் எப்பவுமே வந்து அந்த ராக் பீச் போனீங்கன்னா கரெக்டாக இந்த ராக் பீச்லேயே வந்து கொஞ்சம் வாக் ஃப்ரண்ட்டில் போனீங்கனாலே அந்த இது இருக்குது, இந்த ஷாப்பு, நம்ம வந்த ஷாப்பு பேக்கர் ஸ்ட்ரீட்டு. ஸோ அதனால் வந்து ரொம்பலாம் தேட தேவையில்ல. ஜஸ்ட் அந்த வாக்கிங் போகும்போதே போனீங்கன்னா அந்த ஒரு சில்னஸில் அப்படியே வாங்கிட்டு வெளியிலும் வந்து சாப்பிட்டுக்கலாம், உள்ளவும் சாப்பிட்டுக்கலாம். வெளியில் வந்து சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நான் உள்ளவே வந்து ஒரு பைட் பண்ணிட்டு தான் நம்ம வெளில வரதுக்கு ஒரு பிளானே பண்ணோம். அதனால் வந்து நம்ம வாங்கினோடனே அவ்வளோ டெம்ப்டிங் ஆகிடுச்சு. அவங்க மேக் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நம்ம அங்கேயே ட்ரை பண்ணியாச்சு. இங்கே எப்போ போனாலும் ஒரு ட்ரை பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி இந்த குக்கீஸ்லாம் கொஞ்சம் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து குக்கீஸ் செக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே பேக்கும் பண்ணிக்கிட்டோம். சரி, வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்டும் குக்கீஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குக்கீஸை வாங்கி கொஞ்சம் பேக் பண்ணிட்டோம். பேக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஓகே. கிறிஸ்மஸ் ஒரு வழியாக இந்த ஃப்ரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து நம்ம இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் காஃபே தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. முருகன் காஃபேல சிக்னேச்சர் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி தோசை சொன்னாங்க. சரி, நம்ம ஒரு மினி டிஃபனை சொல்லி அதையும் டேஸ்ட் பண்ணிட்டு இந்த முந்திரி தோசையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த முந்திரி தோசையும் இந்த வடகரியும் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் போயிட்டு அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா இருக்கு. ஒரு ஆவரேஜாக ஒரு சூப்பராக இருக்குது. நாங்களும் வந்து கொஞ்சம் அதில் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ண சொன்னோம். அந்த குக்கு ஆட் பண்ணுறதுனாக்க வந்தீங்கன்னா இதையும் ஒரு மஸ்ட் ட்ரை. நம்ம இந்தியன் ஃபுட்டும் சாப்பிட்டுக்கணும்ல அப்போ. ஓகேங்களா? தேங்க்யூ.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில இருக்க பேக்கர் ஸ்ட்ரீட் தான் வந்திருக்கோம். கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா பீச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கோம். சரி, இங்க வந்து பாண்டிச்சேரியில வந்து எல்லார்கிட்டயுமே நம்ம கிட்ட நெறைய பேர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட். இந்த ஃப்ரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சிக்னேச்சர் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கர் ஸ்ட்ரீட். சரி, நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்தாச்சு. வந்து பார்த்தா எல்லாமே வந்து பேக்கிங் ஐட்டம் தான். எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அதுவும் இல்லாம ஒரு லிமிட்டட் தான் வச்சிருக்காங்க. அத தாண்டி அவங்க வச்சிடல. ரொம்பவும் வச்சிடல. அதனால வந்து கொஞ்சம் டைம்க்கு சீக்கிரம் வந்தா தான் கிடைக்குது நம்ம தேடுற பொருளு. நான் வந்த உடனே பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டுனா சாண்ட்விச். சரி, நம்மளோட அது ஃபேவரைட் ஒண்ணு. அதனால வந்து சரின்னு சொல்லிட்டு, இந்த டுனா சாண்ட்விச்ச ட்ரை பண்ணலான்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் கேக்ஸு, கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம் இது எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டு, டேபிள்ல உட்காந்தாச்சு. உட்காந்துட்ட பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டூ 10 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பக்காவா பேக் பண்ணி குடுத்துடுறாங்க. அந்த பிரெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சாஃப்ட்டு. ரொம்ப, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால தான் இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகுது. அந்த 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பெரிய ரீச் தெரியுங்களா? யார்கிட்ட கேட்டாலும் வந்து பேக்கர் ஸ்ட்ரீட், பேக்கர் ஸ்ட்ரீட், பேக்கர் ஸ்ட்ரீட் தான் சொல்றாங்க. அவ்ளோ வந்து ரீச் ஆயிடுச்சு இது. ரீச் ஆகுறதுக்கு காரணமே வந்து அவங்களோட நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து எடுத்துட்டு வரதும், அந்த ஃப்ரெஷ் ஃபுட் எல்லாருக்குமே குடுக்குறதும் தான் அவங்க கிட்ட இருக்கிறது. அதனால வந்து ரொம்ப நல்லாருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இந்த பேக்கர் ஷாப்குள்ள என்ட்ரி ஆயிட்டு, இத ஏதாவது ஒண்ணு டேஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ, அதனால வந்தீங்கன்னா, இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லணும் இது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியா இருக்கு, ஒரு நீட்டா இருக்குது, ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப புடிச்சும் இருந்தது. அதனால நம்ம சாப்பிட்டது வந்து எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரொம்ப இதெல்லாம் பண்ண முடியாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பிரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து, கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. ஆனா வந்து வொர்த் ஃபார் மனின்னு தான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா வந்து அந்த பிரைஸ்க்கு அவங்க வந்து அந்த குவாலிட்டிய குடுத்துட்டாங்க. ஸோ, அதனால வந்து பிரைஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கன்சிடர் பண்ணதில்ல. அதுக்குன்னு ரொம்ப ஹைன்னு சொல்ல தேவையில்ல. ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்கிற மாரி இங்க கிடைச்சது எனக்கு அந்த டேஸ்ட்டு. ஸோ, அதனால வந்து மஸ்ட் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் இந்த குக்கீஸு, பிஸ்கட்ஸு இது எல்லாமும் கூட அங்க ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தது. அதேமாரி ஒரு 6 ஆயிடுச்சுனாலே 6:00 ஆயிடுச்சுனாலே மேக்ஸிமம் வந்து அந்த சாண்ட்விச்சஸ் ஐட்டம்லாம் ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ்லாம் தீந்துடுது இவங்க கிட்ட. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனா, அத வந்து ரீஃபில்லும் பண்ண மாட்டாங்க. ஸோ, அதனால வந்து கொஞ்சம் 6:00 பிஃபோரா போனீங்கன்னா, உங்களுக்கு நீங்க நெனைக்கிறது கிடைக்கும். அத தாண்டி போனீங்கன்னா, அது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமா போயிடுது. மத்தபடி வந்து ஒரு ஹைஜீனிக் ஃபுட்டு. எல்லாருமே இங்கிலீஷ்காரன்லேருந்து நார்த் இந்தியன்ஸ், இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து இங்க ட்ரை பண்றாங்க. ஸோ, போனீங்கன்னா வந்து மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லலாம். அதனால எப்பவுமே வந்து அந்த ராக் பீச் போனீங்கன்னா, கரெக்ட்டா இந்த ராக் பீச்லயே வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போனீங்கனாலே, அந்த இது இருக்குது. இந்த ஷாப்பு. நம்ம வந்த ஷாப்பு. பேக்கர் ஸ்ட்ரீட். ஸோ, அதனால வந்து ரொம்பலாம் தேட தேவையில்ல. ஜஸ்ட் அந்த வாக்கிங் போகும்போதே போனீங்கன்னா, அந்த ஒரு சில்னஸ்ல அப்படியே வாங்கிட்டு வெளியிலயும் வந்து சாப்பிட்டுக்கலாம், உள்ளவும் சாப்பிட்டுக்கலாம். வெளியில வந்து சாப்பிட்டா இன்னும் நல்லாருக்கும். நான் உள்ளவே வந்து ஒரு பைட் பண்ணிட்டு தான் நம்ம வெளில வரதுக்கு ஒரு பிளானே பண்ணோம். அதனால வந்து நம்ம வாங்குனோனமே அவ்வளோ டெம்ப்டிங் ஆயிடுச்சு. அவங்க மேக் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ, அதனால நம்ம அங்கேயே ட்ரை பண்ணியாச்சு. நீங்க எப்போ போனாலும் ஒரு ட்ரை பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி இந்த குக்கீஸ்லாம் கொஞ்சம் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து குக்கீஸ் செக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே பேக்கும் பண்ணிக்கிட்டோம். சரி, வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுவோம். குக்கீஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு குக்கீஸ வாங்கி கொஞ்சம் பேக் பண்ணிட்டோம். பேக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் கொஞ்சம் ஓகே. ஓகே. கிறிஸ்மஸ் ஒரு வழியா இந்த ஃப்ரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்ட ஃபினிஷ் பண்ணிட்டு, அப்படியே நம்ம வந்து நம்ம இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகன் காஃபே தான் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. முருகன் காஃபேல சிக்னேச்சர் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முந்திரி தோசை சொன்னாங்க. சரி, நம்ம ஒரு மினி டிஃபன சொல்லி, அதையும் டேஸ்ட் பண்ணிட்டு, இந்த முந்திரி தோசையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா, எல்லாருமே வந்து இந்த முந்திரி தோசையும், இந்த வடகரியும் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் போயிட்டு அத கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியாச்சு. ஆ நல்லாருக்கு. ஒரு ஆவரேஜா ஒரு சூப்பரா இருக்குது. அ நாங்களும் வந்து கொஞ்சம் அதில வந்து அடிஷனலா ஆட் பண்ண சொன்னோம். அந்த குக் ஆட் பண்றேன்னாங்க. வந்தீங்கன்னா, இதையும் ஒரு மஸ்ட் ட்ரை. நம்ம இந்தியன் ஃபுட்டும் சாப்பிட்டுக்கணும்ல அப்பப்ப. ஓகேங்களா? தேங்க் யூ.